அவரு நல்லா தான் இருக்காரு. அவரால என் வேலை போயிருக்கும். திடீர்னு ஐஜி வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். யாரோ அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். உங்க பையன் ஜெயில இல்லைன்னு. அவர் என்ன பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி உடனே ஜெயிலுக்கு வந்துட்டாரு. அம்மா, அதுவும் அந்த மாயாவோட வேலையா தான் இருக்கும். ஐஜி வரும்போது கூட கார்த்திக் இங்க இல்ல. உடம்பெல்லாம் வெளவெளத்து போச்சு. எப்படியோ கார்த்திக் உள்ள வந்துட்டாரு. அன்னைக்கு மட்டும் அவர் வரலன்னா என் வேலையே போயிருக்கும். அந்த அளவுக்கு போகிறதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம் சார். கார்த்திக் வெளியே சின்ன வேலையா தான் வந்தோம். நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு அந்த ஐஜியால ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா மந்திரிட்ட சொல்லி அவரே இடம் மாத்திருப்போம். நீங்க உங்களுக்கு எதுவும் ஆயிடும்னு பயப்படாதீங்க. எங்களுக்கு வேண்டியதை நீங்க செய்யற வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மேடம். கார்த்திகை பார்க்கணுமே. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் வர சொல்றேன். கார்த்திக், எப்படிடா இருக்க? அப்பா, நான் என்ன வெக்கேஷனுக்கா வந்திருக்கேன் ஜாலியா இருக்கிறதுக்கு. கிரிமினலுங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய், கவலைப்படாதடா. லாயர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா வெளியே எடுத்துருவோம். கார்த்திக், நீ கொஞ்ச நாள் இங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அதுவும் இல்லாம நம்ம நினைச்சதை நம்மளால அப்பதான் செய்ய முடியும். நீ இங்க இருந்துகிட்டே வெளியே போய் நமக்கு வேண்டியதெல்லாம் சாதிக்கலாம். டேய், அடுத்த முறை வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இந்த ஜெயிலர் வேற பயந்துகிட்டே இருக்காரு. அதெல்லாம் சரிப்பா. ஆனா அந்த ரகுராம் மிஸ் ஆயிட்டான். தனாவையும் கதிரையும் ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம நினைச்சதை செய்ய திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு கார்த்திக். என்ன சொல்றீங்க அத்தை? அந்த ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. கதிரும் தனாவும் கூட போறாங்க. அந்த கோயில்ல வச்சு அவங்களை ஏதாவது செய்யணும்னு தான் பிளான் பண்றோம். அத்தை, இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை முடிக்கணும். என்ன பண்ண போற? தனா எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அந்த கதிர் தான். அவனை கொன்னுட்டா தனா விதவை ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் தனா கழுத்துல தாலி கட்டணும்னா அவ கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். டேய், இப்படிதான் எதையோ பண்றேன்னு சொல்லி 2-3 தடவை அந்த கதிர் கிட்ட அடி வாங்கிட்டு வந்த. இப்போ ஜெயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க. அப்பா, இந்த தடவை நான் பிளான் பக்காவா பண்ணி செய்யறேன். மிஸ் ஆகாத அத்த. ப்ளீஸ் அத்த, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்புங்க. சரி கார்த்திக், நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. தேங்க்ஸ் அத்த. டேய், லிங்கத்தையும் அந்த குடும்பத்து கூட போக சொல்லியிருக்கோம். உனக்கு தேவையான உதவி அவர் செய்வார். சரியா? சார், மற்ற கைதிகள் எல்லாம் பார்க்க விசிட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாலும் அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். சேஃப் இல்லை சார். சரி போனா நம்ம கிளம்பலாமா?